அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும், இல்லைன்னா பிசு பிசுப்பாக இருக்கும். ஸோ அது போல் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவில் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும் வதங்குறதுக்கு. இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கூட சோம்பு சேர்த்து தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் நாம் எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வர்ற வரைக்குமே நாம் கைவிடாமல் வதக்கிக்கணும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இடையில அடிப்பிடிச்சிச்சின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏன்னா வதங்கின பிறகு ரொம்ப எண்ணெய் சலசலன்னு இருக்கும். அதனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றிட வேணாம். தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மிலையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது போல் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துட்டோம்னா சலசலன்னு ரொம்ப அதிகமாகிடும். அதுக்காக பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.